வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான, சிம்பிளான, ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு மட்டும் யூஸ் பண்ணியே இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். சூப்பராக லேயராக எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு அப்படியே பாதுஷா மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு யூஸ் பண்ணியும் இந்த ரெசிபி செய்யலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதாவது 1/4 கப் அளவுக்கு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியான அளவில் தான் உப்பு சேர்க்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா சூடாக்கி அந்த மாவில் சேர்த்துடலாம். இந்த சூடான நெய்யை ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் கலந்து விட்டுக்கோங்க. நெய்யோட சூடு போனதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த சூடான நெய் சேர்க்கும் பொழுது அந்த ரெசிபி வந்துட்டு நமக்கு நல்லா வந்து கிறிஸ்பாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இதே போல் தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு கொடுங்க. வந்துட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவோட பதத்துக்கு வரணும். இதே மாதிரி சப்பாத்தி மாவு பதம் வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருவோம். 1 கப் சுகருக்கு அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஜீரா ரெடி பண்ண போகிறோம். அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இது வந்துட்டு ஒரு கம்பிப்பதம் அளவுக்கு வரணுங்க. நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது லைட்டாக நூல் மாதிரி வரணும். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஜீரா வந்துட்டு கட்டிப்படாமல் அதே பதத்தில் வந்துட்டு இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச கோதுமை மாவு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம சப்பாத்தி உருண்டை அளவுக்கு எடுத்து எல்லாத்தையுமே தனித்தனியாக உருட்டி வச்சுருவோம். இந்த அளவு சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம உருட்டி வச்சிருக்கிற சப்பாத்தி மாவை இது மேலே வச்சு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிறோம். இதே போல் மெலிசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்வீட் வந்துட்டு நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இதே போல் எல்லா சப்பாத்தி மாவுமே தேய்ச்சி எடுத்துக்கலாம். எல்லா சப்பாத்தியுமே இது போல் தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து இது போல் கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து வச்சுருங்க. இது
இது போல் க்ரீமியான ஒரு பேஸ்ட்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பதம் வந்துட்டு சரியாக இருக்கும். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற கோதுமை மாவை ஒரு லேயரை வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவு கலவையை இதே போல் போட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இதே போல் நம்ம அடுத்தடுத்து தேய்ச்சி வச்சுருக்கிற கோதுமை மாவையும் இது போல் ஒவ்வொரு லேயராக வச்சு அது மேலே அரிசி மாவும் எண்ணெயும் கலந்த கலவையை இது போல் ஊற்றி அப்ளை பண்ணி விட்ருங்க. இந்த அரிசி மாவு கூட நம்ம எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்து கலக்கும் பொழுது இன்னுமே வாசனையாக இருக்குங்க. நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம், எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எல்லா கோதுமை மாவு லேயர்ஸையுமே இது போல் செஞ்சதுக்கப்புறமா இது போல் நல்லா டைட்டாக ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ரோல் பண்ணி எடுத்துட்டு அந்த ஓரங்களை வந்துட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த ரோல் வந்துட்டு 1 இன்ச் அளவுக்கு தடிமன் இருக்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்ம அரிசி மாவும் அந்த எண்ணெயும் கலந்த அந்த கலவை சேர்த்ததுனால இது ஒவ்வொரு லேயராக தனித்தனியாக வருங்க. இது போல் சப்பாத்தி கட்டை வச்சு மெதுவாக அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்திட வேணாம், அப்போ லேயர் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். மெதுவாக அழுத்தம் கொடுக்கும் பொழுது அந்த எண்ணெய் வந்துட்டு அந்த லேயருக்குள்ளெல்லாம் போய் நல்லா வெந்து வரும். நமக்கு எல்லாத்தையுமே இது போல் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற கோதுமை மாவை அதில் போட்டுடலாம். இது போல் கரண்டியால் மெதுவாக அழுத்தி விடுங்க. அப்போ தான் அந்த லேயருக்குள்ளெல்லாம் வந்துட்டு எண்ணெய் போய் எல்லா பக்கமுமே ஈவனாக வெந்து வரும். இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேகணுங்க. நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நிறம் மாறி வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். எல்லாத்தையுமே இதே போல் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதை வந்துட்டு ஜீராவில் போடணும். ஜீராவில் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஜீராவை லைட்டாக சூடு பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நேரம் ஊறணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. 2லேருந்து 3 நிமிஷம் இதே போல் எல்லாத்தையுமே போட்டு எல்லா பக்கமே இந்த ஜீரா படுற மாதிரி நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் வந்துட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கு அப்படியே பாதுஷா சாப்பிட்ட ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.